நமச்சிவாய. இன்னைக்கு கதை கேளு கதை ஒரு ராஜாவோட கதை. ஒரு ராஜா தன்னுடைய சேனைப்படைகளோட காட்டுக்கு வேட்டைக்கு செல்லார். அவர் எப்பவுமே வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே ஒத்தொத்தரையா கூப்பிட்டு ஏன்னா காட்டில் போயெல்லாம் ஒரு ஒரு திசைக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க செய்த சாதனை என்ன இன்னைக்கு காட்டில் அப்படின்னு கேட்பாரு. அவங்களுக்கு பரிசு கொடுப்பாரு. அதே மாதிரி அன்னைக்கும் காட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாரா. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தானா. வந்து என்ன சொன்னானா, நான் என்னை நோக்கி ஒரு சிங்கம் பாய்ந்து வந்தது ராஜா. நான் ஒரு கல் எடுத்து போட்டேன், அது வாயில போய் சிக்கிக்கிடுச்சு அந்த கல். சிங்கம் பயந்து ஓடி போச்சு சொன்னானா. ஆஹா, எல்லாரும் பாராட்டினாங்களாம். அவனுக்கு பொற்காசுகள் கொடுத்தாரான். அடுத்து ஒருத்தன் வந்தான். அவன் வந்து சொன்னானா, ராஜா ஒரு முதலை, நான் ஒரு குளத்துல இறங்கி தாண்டி போறதுக்கு பார்த்தா ஒரு முதலை வந்தது. நான் முதலை மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்து அடுத்த கடையை நான் அடைஞ்சு விட்டேன் ராஜா. ஒன்னொன்னே ஆஹா என்ன ஒரு ஈரம். உடனே பாராட்டினாராம். உடனே எல்லாரும் காசு, அவர் ராஜா வந்து காசு கொடுத்துட்டாராம். உடனே மூணாவதவர் வந்தாராம். மூணாவதவர் வந்தவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தாங்களாம். அவர் சொன்னாராம், ராஜா நான் போற வழியில 2 மலைப்பாம்புகள் இருந்தது, என்னை முழுங்க வந்தது. நான் என்ன பண்ணேன்னா 2 மலைப்பாம்போட வாழை போட்டு முடி போட்டு விட்டுட்டேன். அது 2 ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போட்டுது, நான் தப்பிச்சின்னு வந்துட்டேன் அப்படி சொன்னாராம். உடனே ஆஹா என்ன ஒரு வீரம் எல்லாரும் சொன்னாங்க. உடனே பொற்காசுகள் கொடுத்தாராம். 4வது வந்தாராம். அவர் என்ன சொன்னாராம், ராஜா ஒரு கரடி வந்தது ராஜா, அதை பார்த்து நான் பயந்து ஓடினேன் ராஜா. ஒரு கழுகு வந்தது ராஜா, அந்த கழுகோட காலை பிடிச்சிட்டு போனேன் ராஜா. போய் இன்னொரு இடத்துல குதிச்சிட்டேன், தப்பிச்சிட்டேன் ராஜா. ஆஹா, கழுகோட காலை பிடிச்சி போய் தப்பிச்சிட்டாராம் பறந்து. எப்படி ஓகே, அதுவும் வீரம் சொன்னாங்களாம். உடனே காசு கொடுத்துட்டாராம். அடுத்து ஒருத்தர் வந்தாராம். என்னை நோக்கி ஒரு யானை வந்தது ராஜா, அந்த யானையை நான் வாழை பிடித்து சோட்டினேன் ராஜா. அந்தரத்தில் பறக்க விட்டேன் ராஜா, அது இன்னும் பறந்து கொண்டே இருக்கிற ராஜா, இன்னும் கீழவே வரவில்லை. என்ன அந்தரத்தில் பறக்க விட்டாய், ஏன் பொய் சொல்கிறாய் அப்படின்னு சொன்னார். அப்போ இவ்வளவு நேரம் அவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மையா ராஜா, நான் சொல்வது மட்டும்தான் பொய்யா அப்படி சொன்னார். அப்புறம் தான் அந்த ராஜா சிந்தித்து பார்த்தாராம். ஆமா, எல்லாருமே பொய் தான் சொல்லியிருக்காங்க, நீயும் பொய் தான் சொன்ன. பொய் சொன்னாலும் பொய் சொல்லி ராஜாவுக்கு புரிய வைத்த அந்த சிப்பாய்க்கு ராஜா பரிசளித்தாராம். அதனால அதுக்கும் ஒரு அளவு இருக்கு, அளவுக்கு மீறி ரீல் சுத்தக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு தான் ரீல் சுற்றணும். இந்த கதை நல்லா இருக்கா? நாளைக்கு மீண்டும் வேறொரு கதையுடன் வருகிறேன். வணக்கம்.